வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மின்மினி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போர்டிங் ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இங்க பாரின்ற ஒரு பையன் படிக்கிறான். இவன் படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நிறைய கேம்ல எல்லாம் ஜெயிச்சு மெடலோட வந்துட்டு இருக்கான். டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவனுக்கு நிறைய ஃப்ரீடம்லாம் தருவாங்க. ஏன்னா எப்படியும் இவன் படிச்சிருவான், நல்ல மார்க் வாங்கிடுவான்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. இவன் கிளாஸ்க்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் பேரு சபரி அப்படின்றது. சபரி கிட்ட பாரி இருக்கான்ல, வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். லைப்ரரியில சபரி படிச்சுட்டு இருக்கும் போது இவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க, சபரி கவனிச்சிட்டு இருக்கான். ஆனா பாரி இருக்காரு பாத்தீங்களா, ரப்பர் பேண்டை வச்சு அவன் பின்னாடியே அடிச்சிட்டு இருக்காரு. வலிக்க தான் செய்யுது, ஆனா வலிய காட்டிக்காம அவர் பாட்டுக்கு நார்மலா கிளாஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. பாரி பேப்பரை வச்சு அடிக்கிறான் பாத்தீங்களா, அதுல சில விஷயங்கள் எழுதி இருக்கு. கிண்டல் பண்ற மாதிரி தான் எழுதி அனுப்பியிருக்காரு. அதெல்லாம் சபரி படிக்கிறான். ஆனா பெருசா பாரிய கண்டுக்கவே மாட்டான். சபரியை பொறுத்த வரைக்கும் செஸ் ரொம்ப நல்லா வரும் போல. இப்ப சார் கூட சேர்ந்து விளையாடுறான். சாரும் நீ சூப்பரா விளையாடுற, நீலாம் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாரியும் தள்ளி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். பாரி இருக்கான் பாத்தீங்களா, நேரடியா சபரி கிட்ட பேச மாட்டான். மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தான் சபரி கிட்ட பேசுறான். செஸ்ல ஜெயிக்கிறதுலாம் ஒரு பெருமையா, செஸ் எல்லாம் ஒரு மொக்க கேம் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப சீரியஸாலாம் இந்த விஷயத்த பண்ண மாட்டான். சும்மா ஜாலிக்கு பண்ற மாதிரி தான் பண்ணுவான். சபரி பாத்ரூம்குள்ள போறத கவனிக்கிறான். அதுக்கு பக்கத்து பாத்ரூம்லயே தான் வார்டன் இருப்பாரு. வார்டன் மேல வேணும்ட்டு இவன் தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டுறான். எதுவுமே தெரியாத மாதிரி தள்ளி போயிடுறான். வார்டனும் யாரா என் மேல தண்ணி ஊத்துனது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்ரூம்ல இருந்து சபரி வராரு. ஓஹோ, இது உன்னோட வேலை தானா அப்படின்ற மாதிரி சபரி மேல இவர் கோவப்பட்டு இருக்காரு. சபரி இது பாரியோட வேலைன்றத புரிஞ்சுக்கிறான். வருஷம் வருஷம் பர்த்டே வந்தா வயசு ஏறுதுல, கொஞ்சமாவது மெச்சூரிட்டியை வளர்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். பாரி தான் அசம்பிளில பேசுவாரு போல. அந்த மாதிரி பேசும்போது சபரிக்கு இன்னைக்கு பர்த்டே, எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையா சபரிக்கு இன்னைக்கு பர்த்டேவாவே இருக்காது. எல்லாருமே இப்ப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சபரிக்கு கடுப்பா இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டோ எடுக்கிற நாள் வந்துருது. சபரி பர்த்டே பாய் தானே, முன்னாடி வான்ற மாதிரி டீச்சர் சொல்றாங்க. இவரை முன்னாடி வந்துடுறாரு. இதே ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையனால நடக்க முடியாது. எப்ப பாரு அவனை வீல் சேர்ல தள்ளி பாரி தான் கூட்டு போவாரு. ஜாலியா அந்த பையன் கூட விளையாடிக்கிட்டே தான் கூட்டு போறாரு. பாரி கிண்டல் பண்ணுவாரு, சபரி ரியாக்ட் பண்ணாம தானே இருப்பான். இப்ப சபரியா ரியாக்ட் பண்றான். ஆனா நேரடியா ரியாக்ட் பண்ண மாட்டான். வேற ஒரு ஃப்ரெண்டை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பாரியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ, உனக்கு கிண்டல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி பாரியும் பேசுறாரு. ஆனா ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பேசிக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து போன அண்ணன் இருக்கார்ல, இங்க இருக்க பசங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நைட்டு நேரம் ஒரு இடத்துல வச்சு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் புல்லட் பைக் தான் வச்சிருக்காரு. பாரிக்கு அந்த பைக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பைக்கை கேட்டு ரவுண்ட் எல்லாம் இவன் போயிட்டு இருக்கான். பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை இருக்கு. நிறைய பகுதியை சுத்தி பார்க்கணும், பைக்ல இந்த மாதிரி சுத்தி பார்க்கணும்னு ஆசைன்ற மாதிரிலாம் சொல்றான். நீ நல்லா படிச்சிட்டு இருக்க, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நீ நினைச்ச எல்லாமே நடக்கும்டா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. அந்த அண்ணன் கிளம்பிடுறாரு. இவங்களுமே ஹாஸ்டலுக்கு வராங்க. ஹாஸ்டலுக்கு வரும்போது சபரி தூங்கிட்டு இருக்கான். சபரியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. வெளியே சபரியை படுக்க வச்சிடுறாங்க. காலையில டைம் சபரி கண்முழிக்கும் போது தான் வெளியே இருக்கிறதே தெரியுது. இவன் வெளியே இருக்கிறத வார்டன் கவனிச்சிடுறாரு. யாரா பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவன் இருக்கான்ல, நானே தான் புழுங்குதுன்றதுக்காக வெளியே வந்து படுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பண்ணவங்களை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான். இந்த விஷயத்தெல்லாம் உள்ள இருந்து பாரி கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு டீச்சரை நம்ம சீக்கிரமா டூருக்கு போக போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க எல்லாரோட ஆசையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஆசை என்னன்றதெல்லாம் எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சபரி என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய கேலரியை ஓபன் பண்ணோம், அதுல நான் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவருக்கு பெயிண்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி பாஸ் ஆகி வருதுல, இப்ப பாரிக்கு வருது. பைக்ல இந்தியா முழுக்க சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பாரிக்கு ஆசை இருக்கும். அதை பத்தி எல்லாம் பாரி சொல்லிட்டு இருக்காரு. நல்ல ஆசை அப்படின்ற மாதிரி டீச்சரும் சொல்றாங்க. இன்னைக்கு உனக்காக தான் ஒரு படத்தை பிளே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேக்ஸிமம் பைக் வச்சே கதை போற மாதிரி ஒரு படத்தை தான் பிளே பண்ணி காட்டுறாங்க. பசங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ்க்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல சபரி இல்லன்னு தெரிய வருது. சபரி எங்கன்ற மாதிரி பாரி விசாரிக்கிறாரு. சபரி மெடிக்கல் ரூம்ல தான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவர் ஈவினிங் மெடிக்கல் ரூம்ல பாக்குறதுக்காக வராரு. வேற ஒரு பையனும் அங்க இருக்கான். அந்த பையன் கிட்ட பிஸ்கெட் பாக்கெட்டை தராரு. இத சபரி கூட ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படின்ற மாதிரி தந்துடுறாரு. இவருக்கு சபரியை பிடிச்சிருக்கு. ஆனா நேரடியா பேச மாட்டாரு. இப்ப வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு.
ஆர்த்தி கேலரி தொடங்குறதுலாம் ஒரு ஆசையாடா, இதெல்லாம் ஒரு மொக்க ஆசை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கை கழுவுற இடத்துல ஒரு முயல் இருக்கு, அதை பாக்குற பாரி இருக்காருல, டயர்டா இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் உள்ள இருந்து சபரி கவனிக்கிறான், லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க டூருக்கு கிளம்புற நாள் வந்துருது. ஆனா இன்னும் மெடிக்கல் ரூம்ல தான் சபரி இருக்கான். இதனால பாரி இருக்கார்ல, தயவு செஞ்சு இன்னைக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஓகேவா இருந்தா அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. இவருமே வருவானா மாட்டானான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா சபரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சபரியை பார்த்தோன்னே இவரும் சந்தோஷப்படுறாரு. நீ வருவியோ வரமாட்டியோ நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சபரி கிட்ட பேசுறதுக்கு பதிலா வேற ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சபரியும் புரிஞ்சுக்கிறாரு. டூர்ன்றதுனால ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. டிரைவர் திரும்பி திரும்பி பாக்குறாரு. அதுல எதிர வந்த லாரியை கவனிக்காம ஏடகடமா ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாரு. இந்த பஸ் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. பஸ் வேற கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே வேகமா வண்டியை விட்டு இறங்கணும்னு யோசிக்கிறாங்க. பாரி இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் வேகமா அனுப்பிட்டு இருக்காரு. பாரி முன்னாடியே இறங்கி இருக்கலாம், ஆனா எல்லாரையும் முதல்ல வண்டியை விட்டு இறக்கணும்ன்ற மாதிரி வேகமா இறக்கிட்டு இருக்காரு. இவங்க கொண்டு வந்த கெமிக்கல்னால புகைலாம் ஒரு மாதிரி வருது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே இறங்கிட்டாங்களான்னு பாரி பாக்குறாரு. அப்பதான் சபரி மிஸ் ஆகுறது தெரியுது. சபரி அந்த இடத்துல தான் விழுந்து கிடக்குறாரு. சபரியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா பக்கத்துல போறாரு. வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சபரியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பஸ் வேற வெடிக்கிற மாதிரி வருது. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே எகிரி குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கும் போது சபரி இருக்கார்ல, அந்த புல் தரையில விழுவாரு. ஆனா இவர் குதிக்கிற இடத்துல கல் இருக்கும். கல்லு மண்டையிலேயே பட்டுது. இப்ப மண்டையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சபரி பாக்குறாரு. எல்லாருமே பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பாரிக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவோம்ன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா பாரியை காப்பாத்த முடியல. பாரி இறந்து போயிட்டாரு. பாரி இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா மத்த பசங்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிருப்பாரு. நம்மளை காப்பாத்தி அவன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சபரி இருக்கார்ல, அவரோட இடத்துக்கு சோகமா வந்து உட்கார்றாரு. கடைசியா பாரி அடிச்ச பேப்பரை பாக்குறாரு. ஓபன் பண்ணி பாப்போன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. இத பாக்குற சபரிக்கு இந்த இடத்துல கண்ணீரே வந்துருது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி பிரவீனான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு போல. ஆபரேஷன் முடிஞ்சு இவங்க கண் முழிச்சிடுறாங்க. எதிர இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஆர்ட் வீக்கா இருந்திருக்கும். ஆர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் நடந்திருக்கு. பாரியோட ஆர்ட்டை தான் இந்த பொண்ணுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாரியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவன் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சபரியும் பாரியோட ரூம்க்கு வந்து பாக்குறாரு. பாரியோட ஷூவை எடுக்காம போயிருக்காங்க. பாரி ஞாபகார்த்தமா இந்த ஷூவை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சபரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரவீனாவை காட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பாவும் சப்போர்ட்டிவா இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தேடி வந்துடுறாங்க. பாரியை பொறுத்த வரைக்கும் ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய மெடல்லாம் வாங்கியிருப்பாரு. அதே சமயம் புல்லட் பைக் வாங்கணும், நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாரு. அது எல்லாமே சபரிக்கு தெரியுது. அதெல்லாம் நம்ம பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பாரி இல்லாம யாருமே அந்த பையன் கூட விளையாடாம இருப்பாங்க. அந்த பையன் சோகமா உட்காந்து இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த சபரி இருக்கார்ல, நம்ம ரவுண்டு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூட்டு போறாரு. அந்த பையன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். சபரியை பொறுத்த வரைக்கும் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா. இப்ப முன்ன மாதிரி இவரால வரைய முடியல. பாரி நம்ம உயிரை காப்பாத்திட்டு இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அதையே நினைச்சு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு பிரவீனா இருக்காங்கல்ல, நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு இந்த பாரி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பாரி படிச்ச ஸ்கூல்ல போய் நம்ம படிச்சா என்னன்ற மாதிரி தோணுது. இத பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பேரண்ட்ஸ் சரி போன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. பிரவீனாவை சேர்த்து விடுறதுக்கு கூட அப்பதான் வந்திருக்காரு. பிரின்சிபல் இருக்காங்கல்ல, இங்க இருக்க பாதி மெடல் பாரி வாங்கினது தான் அப்படின்ற மாதிரி பாரியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட பத்தி டீச்சருக்கு தெரியும், அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் நடந்திருக்கிறது மத்த பசங்களுக்கு தெரிய வேணாம், அதுக்கப்புறம் சோகமா தான் என்னோட பொண்ணை பார்ப்பாங்க, நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கண்டிப்பா நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரவீனாக்கு ஆர்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்றது இந்த ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது. பிரவீனா இருக்காங்கல்ல, எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுறாங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இயர்லி புக்னு ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த புக்ல பாரியோட போட்டோ இருக்கிறத பிரவீனா பாக்குறாங்க. போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த புக்ல இருந்து லைட்டா இவங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஓவர் கோட் தந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி பாரியோட ஓவர் கோட் டேபிள் மேல இருக்கு. என்ன டேபிள் மேல இருக்குன்ற மாதிரிலாம் பிரவீனா யோசிக்கிறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு சபரி வராரு. அவர் தான் அந்த ஓவர் கோட்டை எடுத்து போடுறாரு. சபரி எதுக்காக இந்த ஓவர் கோட்டை போடுறான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. போக போக சபரியோட ஆக்டிவிட்டி எல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா சபரி இருக்காரு பாத்தீங்களா, பாரி உட்காந்து இருந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்காரு. எதுக்காக இவன் அழுகுறான் அப்படின்ற மாதிரிலாம் பிரவீனாக்கு தோணுது. பிரவீனாக்கு இந்த இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, பாரியும் சபரியும் ரொம்ப க்ளோஸான்னு கேக்குறாங்க.
பாரிக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட தான் பாரி க்ளோஸா இருப்பான். சபரி புதுசா வந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போட்டோல கூட பாரி மத்த பசங்க கூட தான் க்ளோஸா இருக்காரு, சபரி கூட போட்டோவே எடுக்கல. அப்புறம் ஏன் சபரி இவ்வளவு ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்ப பிடி சார் வந்துடுறாரு, செஸ் காம்படிஷன் வருது, நான் இவன் பேரை சேர்த்துக்கிட்டேன், மத்தவங்க சொல்லணும்னா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆனா சபரி இருக்கார்ல, நான்லாம் வரலன்னு சொல்றாரு. நல்லா விளையாடுவ, நீலாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், எனக்கு ஹார்ஸ் ரைடிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அதுதான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அது நல்லபடியா பண்ணு அப்படின்ற மாதிரி சாரும் சொல்லிடுறாரு. சபரிக்கு ஹார்ஸ் ரைடிங் சுத்தமா வரல, இருந்தாலும் பாரி அதுல ஜெயிப்பான்ல, அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவன் பாரி மாதிரியே நடந்துட்டு இருக்கான் அப்படின்றது பிரவீனாக்கு தெரியுது. எதுக்காக இவன் பாரி மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹார்ஸ் ரைடிங்கான போட்டி வருது, சில ஸ்ட்ரகிள்லாம் இவன் தாண்டணும். இப்ப இவன் டர்ன் வந்துருது, இவன் போனா காயப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பாரின்ற மாதிரி கத்தி கூப்பிடுறாங்க. இப்ப சபரியும் லைட்டா திரும்பி பாக்குறாரு. அந்த சமயம் காத்தடிச்சு துணி இருக்கு பாத்தீங்களா, இவங்க முகத்தை மறைச்சிருக்கோம். அதனால இவரும் குதிரையில ஏறி உட்காந்துடுறாரு. இப்ப ஸ்ட்ரகிள தாண்டலாம் நினைக்கிறாரு. இவங்களும் வெளியே இருந்து கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரகிள தாண்டும் போதே கீழே விழுந்துடுறாரு. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சபரி இருக்கான்ல, எல்லாரையும் மீறி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அப்படி கிளம்புனவன் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டான். இதனால பிரின்சிபல் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப சபரி எங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. சபரி கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரவீனா வேண்டிட்டு இருக்காங்க. சபரி இருக்கார்ல, சோகத்துல ரயில்வே ட்ராக்ல தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அதோட ஸ்கூலை விட்டு நின்றுறாரு போல. இப்போ ஒரு 7 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பிரவீனா இருக்காங்கல்ல, ரைடுக்காக வந்திருக்காங்க போல. அடுத்து எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத மேப்ல பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா சபரியும் இந்த ரைடுக்கு வந்திருக்காரு. சபரிக்கு பிரவீனா யாருன்றது கூட தெரியல, அவர் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போறாரு. ஆனா இவங்க அவரை பாத்துடுறாங்க, ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவருக்கே தெரியாம அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. அவர் பண்ற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் இவன் புதிரா தான் இருந்தான், இன்னைக்கும் எனக்கு புதிரா தான் இருக்கான்ற மாதிரி இவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, ஒரு ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல அந்த ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அவர் லக்கேஜ் எல்லாம் நனைய கூடாதுன்றதுக்காக மறைச்சு வைக்கிறாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து வேகமா மறைச்சு வைக்கிறாங்க. சபரி கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல. அப்பதான் பிரவீனாக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி சபரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதையும் கண்டுக்காம இருக்கவங்கள நீ கவனிச்சிருக்கியா? நான் கவனிச்சிட்டு இருக்கேன், கோவத்துல எட்டி மிதிக்கலாம் தான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சபரி இருக்கார்ல, அவர் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க தான் சபரியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அங்க தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு வாட்டர் பாட்டில்ல வச்சிடுறாங்க. சபரியும் தண்ணி குடிக்கிறதுக்காக வராரு. அவர் டைரக்டா அந்த தண்ணியை குடிக்கிறாரு. இப்ப இருமல் வந்துருது, தண்ணி எல்லாம் கொப்பளிச்சிடுறாரு. இவங்க வேகமா வந்து இந்த தண்ணியை தராங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி பைக் எடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க கிக் பண்றாங்க, ஆனா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சபரி இருக்கார்ல, யாரையோ எட்டி மிதிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சு எட்டி மிதிங்க, ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாரு. இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. இவங்க பேசினதை அவர் லைட்டா காதுல வாங்கியிருக்காரு போல. எல்லாருமே சுத்தி பார்க்கறதுக்காக தானே வருவாங்க, ஆனா இவர் பாட்டுக்கு பைக்ல போய்கிட்டே இருக்காரு. இதை இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பைக்கை ரிப்பேர் பண்றதுக்காக இவர் பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க நபர் இந்த வழியா போகாதீங்க, வேற வழியா போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. பிரவீனா அந்த வழியா தான் போயிட்டு இருக்காங்கன்றதை இவர் கவனிக்கிறாரு. அந்த வழியா போனா திரும்பி தானே வரணும், அதனால இவரே அவங்கள ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. இந்த வழியா ரோட பிளாக் பண்ணிருக்காங்களாம், வேற வழியா தான் போகணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. சோ 2 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்கல்ல, அங்க மத்த டிராவலர்ஸா பாக்குறாங்க. அவங்க டென்ட் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. வாங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரவீனா ரொம்ப டயர்டா இருக்காங்க, போகும்போது சொல்லுங்கன்ற மாதிரி சபரி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப டென்ட்ல படுத்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க கண் முழிச்சு வெளியே வராங்க. ஆனா சபரி அதுக்குள்ள கிளம்பி போயிருக்காரு. நான் இருக்க சொல்லி சொன்னேன், ஆனா அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. சரி நானும் கிளம்புறேன்னு இவங்க சொல்றாங்க. வேணாம் வேணாம், காலையில போய்க்கலாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு படுக்க வச்சிடுறாங்க. இப்ப பிரவீனாவும் டென்ட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, பிரவீனாக்கு பக்கத்துல வந்து படுத்துறான். இப்ப தப்பாலாம் அவங்கள டச் பண்ணிட்டு இருக்கான். முழிச்ச பிரவீனாவும் சட்டுன்னு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. எதமா இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, சுடு தண்ணி பக்கத்துல இருக்கும், மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுறாங்க. இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பைக் எடுக்க பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தள்ளிட்டாது இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஒரு டிரைவர் இவங்களை கவனிக்கிறாரு.
தள்ளிக்கிட்டே வாமா போக போற, நான் உனக்கு லிஃப்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை நம்பலாமான்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. காலையில் தான் இவங்க கண்முழிக்கிறாங்க. இவர் இன்னமும் வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்காரு. இவர் நார்த் இந்தியனா இருந்தாலும் ஒய்ஃப் தமிழ் போல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சபரி இருக்கார்ல, அந்த கேங்ல இருக்க அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட பிரவீனா உங்க கூட வரலையான்ற மாதிரி கேக்குறாரு. நான் என் கூட இருந்துட்டு தான் போக சொன்னேன், நைட்டு படுத்தாங்க, ஆனா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவரும் பைக் எல்லாம் இறக்கி தந்துடுறாரு. இவங்க காசு தராங்க. அவர் மீதி காசு தரதுக்காக வராரு. இல்ல இல்ல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் தந்துடுறாங்க. இப்ப இங்க நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணாம பாத்தீங்களா, அவன் வெளிய இருக்க சபரி கிட்ட பேசுறதுக்காக வரான். மேலதான் கைய போட்டேன், ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நடந்ததை பத்தி சிரிச்சு சொல்லிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் என்ன நடந்திருக்குன்னு டீமை சேர்ந்த பொண்ணுக்கு தெரியுது. நீ தான் நைட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கியா, அதனால தான் சொல்லாம கொள்ளாம அந்த பொண்ணு போனாலா, உனக்கு அறிவில்லையா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. பிரவீனா எங்க போனாங்களோ அப்படின்ற மாதிரி சபரி இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள தேடின மாதிரி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. நீங்க கிளம்பும் போது சொல்லுங்க, சேர்ந்து போலான்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் சொல்லாம கொள்ளாம வந்துட்டார்ல, அது லைட்டா இவருக்கு கில்ட்டா இருக்கு. நான் சொல்லாம கொள்ளாம போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு பிரவீனா சொல்றாங்க. ஆனா சபரி இருக்கார்ல, சேஃபா உங்களை கூட்டு போற மாதிரி யாராவது கிடைச்சாங்கன்னா டை அப் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் நான் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பிரவீனா ஒரு இடத்துல இப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா சில பகுதியில கல்லுலாம் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதியில தான் விழுந்துடுறாங்க. இவரும் ஹெல்ப்லாம் பண்றாரு. பிரவீனா எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசி பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் வித்தியாசமா பாக்குறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் போரிங் லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் ஆசைப்பட்டதை பண்ணாம பாரி ஆசைப்பட்டதை பண்ணிட்டு இருக்காருல, அதனாலதான் இவருக்கு ரொம்பவே போரிங்கா இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிடுறாங்கல்ல, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு சாப்பிடுறதுக்காக பிரவீனா ஒண்ணு வாங்கிட்டு வந்து தந்துடுறாங்க. இவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் இவரோட கனவுல வருது. இவரும் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. அப்படி முழிக்கும் போதுதான் பிரவீனா கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வேகமா அவங்க டென்ட்டுக்கு வராரு. அந்த டென்ட்ல தண்ணி லீக் ஆகுது போல, அதனால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கூலிங்கால கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கேத்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் அவங்களுக்கு பண்றாரு. ஓரளவுக்கு அவங்களும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில பார்க்கும்போது ஓகேவான்னு கேக்குறாரு. இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சபரி இருக்கார்ல, ஒரு கோயில சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்க குருவும் இவர்கிட்ட பேசுறாரு. பக்கத்துல ஒரு கீ டெம்பிள் இருக்கு, கண்டிப்பா அந்த இடத்த பாருங்க, உங்க வாழ்க்கையை புதுசா ஓபன் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி அந்த இடத்துக்கு போவோன்ற மாதிரி இவரும் டிராவல் பண்ணி வந்துடுறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய கீ இருக்கு, அதுதான் வழிபடுவாங்க போல. இவரும் வழிபட்டு இருக்காரு. பாரி கூட பழகாம விட்டதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. எனக்கு சில சமயம் கனவு வரும், ஏதோ ஒரு கிராமத்துல சின்ன வயசுல இருந்தே நம்ம சேர்ந்து விளையாண்ட மாதிரிலாம் எனக்கு அடிக்கடி தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல வேண்டிட்டு இருக்காரு. இவர் வேண்டிட்டு இருக்கும் போது கரெக்டா பிரவீனா வந்துடுறாங்க. கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. பிரவீனா ஒரு சின்ன பையன் கூட விளையாடும் போது சல்யூட் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வீல் சேர்ல இருந்த பையன் இதே மாதிரி தான் சல்யூட் அடிப்பான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லைட்டா இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இவங்க போயிட்டு இருக்க வழியில ஒரு ஆர்ட் கஃபே இருக்கிறத பாக்குறாங்க. பிரவீனா போலான்னு சொல்றாங்க. ஆனா இவர் தான் ஆர்ட்டை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறாருல, நான் வரலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப பிரவீனா மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க காஃபி குடிக்கலாம், அதே சமயம் ஆர்ட்டை வரையணும்னா வரையலாம். நீங்க வரையுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு பெருசா வரைய தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்றாங்க. இவங்களும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சபரியே இவங்களை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது இன்கம்ப்ளீட்டா இருக்குல்ல, இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவங்க கையில இருந்து பிரஷ் வாங்கிடுறாரு. இவங்க இஷ்டத்துக்கு பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதை ஒரு அழகான பெயிண்டிங்கா இவர் மாத்திடுறாரு. அதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. அவர் பேஷனை நோக்கி திரும்பி புஷ் பண்ணோன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணிருப்பாங்க. இப்ப பக்கத்துல வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. சாரி நீங்க வரைஞ்சதை நான் கெடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல இப்பதான் இது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மேற்கொண்டு இவங்க போற வழியில ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. போலாமான்ற மாதிரி ஒரு பார்வை திரும்பி பாக்குறாங்க. இவரும் போலான்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மத்த சமயம்னா அவாய்ட் பண்ணுவாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபடுறாரு. அங்க இருக்க ஆர்ட் எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பிரவீனா எப்பவுமே ஓவர் கோட்ல தான் இருப்பாங்க. இப்பதான் நார்மல் ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க செஸ்ட்ல ஒரு டாட்டூ குத்தி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஸ்டெம் எல்லாம் ரொம்ப டீடைலா குத்துன மாதிரி இருக்கு. எங்க குத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது ஸ்டெம் இல்ல ஸ்கார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவசரப்பட்டு சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. நல்ல வேலையே இவங்க தழும்புன்னு சொன்னதை அவர் காதுல வாங்கியிருக்க மாட்டாரு. இவங்க டாபிக் அப்படியே மாத்திடுறாங்க. ஏன்னா ஆபரேஷனை பத்தி எல்லாம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிப்பாங்க. ஈவினிங் டைம் இவங்கள மாதிரியே நிறைய பேர் அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. ஒருத்தர் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க சந்தோஷ்னு ஒரு நபர் இருக்காரு. அவரு மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃபும் இவரும் ரைடரா இருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ரைட் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இவர் யாடகடமா ஒரு பள்ளத்துல இடிச்சிருப்பாரு.
கீழே விழுந்து அவங்க காயப்பட்ட மாதிரி இருப்பாங்க. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்திருப்பாரு. ஆனா அவங்க இறந்து போயிடுவாங்க. இது அவர் சோகமா சொல்லிட்டு இருக்கும் போது சபரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சபரிக்கு பாரி இறந்து போனாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப பிரவீனா தண்ணிய பார்த்து ஐலைனர் வரையலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா சரியா இவங்களால வரைய முடியல. இந்த விஷயத்த சபரி கவனிக்கிறாரு. இங்க வாங்க நான் வரைஞ்சு விடுறேன்னு சொல்லிட்டாரு. இவர் கரெக்டா அவங்க கண்ணில் வரைஞ்செல்லாம் விட்டுட்டு இருக்காரு. ஒரு கடைவாசல்ல நின்று சபரி சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு பையன் இவரையே கவனிச்சிட்டு இருப்பான். அதை இவர் கவனிச்சிருக்கவே மாட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் பிரவீனா கவனிக்கிறாங்க. இதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. ஐயோ நான் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பயாவது கவனிங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவரும் அந்த பையன் கிட்ட விளையாடுறாரு. உன்னை ரைடு மாதிரி நான் கூட்டு போகவான்னு கேட்கிறாரு. அந்த பையன் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். ரைடு மாதிரிலாம் இவர் கூட்டு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க போட்டோ எடுத்துடுறாங்க. உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட அட்ரஸை வாங்கிட்டு கிளம்புறாங்க. வேற ஒரு இடத்துல போட்டோ எடுக்கும் போது தண்ணிக்குள்ள போனை போட்டுடுறாங்க. சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன போன் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல அந்த பையனுக்கு போட்டோ அனுப்புறேன்னு சொன்னேன்ல, இப்ப முடியாதுல்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. திரும்பி வேணா அந்த பையனை பார்க்க போலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. திரும்பி அந்த பையனை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. போன் விழுந்ததை பத்தி எல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையனையே டிராப் பண்ணிடுறாரு. அதை பார்த்து பயங்கரமா அந்த பையன் சந்தோஷப்பட்டு இருக்கான். சபரி இருக்காரு பாத்தீங்களா, சோலார் இன்ஜினியரிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல காசு கிடைக்குது, வீட்டுக்கும் நான் கரெக்டா அனுப்பிடுறேன். அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி டிராவலிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, ஒரு ரோபோட் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிரவீனா பட்டாம்பூச்சை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்க வித்தியாசமான பட்டர்ஃபிளை எல்லாம் இருக்கும், அதை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில சமயம் திரும்பி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கேமல் ரைடுக்காக வாங்கன்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாரு. இவங்க போலான்னு சொல்றாங்க. சபரி நான் வரலன்ற மாதிரி சொல்றாரு. இது குதிரை இல்ல, கீழெல்லாம் விழமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி கீழே விழுந்தது தெரியும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எதனால அப்படி சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. நான் சாதாரணமா தான் சொன்னேன்னு சொல்றாங்க. கூட்டு வந்தவர் சூப்பு மாதிரி தராரு. இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நிவேதான்னு ஒருத்தங்க வந்து இந்த இடத்துல இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவங்களுமே இந்த சூப்பை குடிக்கிறாங்க. இது சூப் இல்ல சரக்குன்னு சொல்றாங்க. சரக்குன்னு தெரியாம தான் குடிச்சுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. பரவாயில்ல நல்லா இருக்குன்ற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. சபரிக்கு இன்னும் வேணும் போல. ஆனா அங்க இருக்க ஒரு காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கவனிக்கிற நிவேதா இருக்காங்கல்ல, என்கிட்ட ஒயின் பாட்டில் இருக்குன்ற மாதிரி ஒயின் பாட்டில் எடுக்கிறாங்க. இது 2016 பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வருஷம் காலேஜ்ல ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்தது, எனக்கு பிடிச்ச வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த வருஷத்தை கேட்டோன்னே இவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. ஏன் சோகமாயிட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த வருஷத்துல என்னோட ஃப்ரெண்டை நான் இழந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. பாரிய மீன் பண்ணி தான் அப்படி சொல்றாரு. இதனால நிவேதாவும் சாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிவேதா ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். மலைக்கு மேல பனி சிறுத்தை இருக்கும், அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்களும் கூட வரணும்னா வாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமா வந்துடலாம்னு சொல்றாங்க. நான் வரலன்ற மாதிரி பிரவீனா சொல்லிடுறாங்க. ஆனா சபரி நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. சபரி அவர் போனை பிரவீனா கிட்ட தராரு. ஏதாவதுனா கால் பண்றேன், இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பிரவீனாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருமே கீழே வந்துடுறாரு. நிவேதா ரொம்ப வைல்டுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. செக்ஷுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள வைல்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி பிரவீனா நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பழகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. எங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மலைலாம் ஏறினாங்க, அதுதான் நான் மீன் பண்ணி சொன்னேன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இவங்களுக்காக ஒரு கல்லை எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த கல்லுல பட்டாம்பூச்சியை வரைஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த பகுதிக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல போட்டோவை பேஸ்ட் பண்ணுவாங்க போல. அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அங்க இருக்க இடத்தெல்லாம் இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. தனித்தனியா தான் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சாரை பாக்குறாரு. அந்த சாருக்கு நல்லா சபரிய தெரியுது. சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப எதர்ச்சியா இந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இந்த சார் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஓஹோ நீ பிரவீனா கூட தான் வந்திருக்கியான்ற மாதிரி அந்த சார் கேக்குறாரு. சபரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிரவீனா கூட படிச்சவங்க நீ இப்பதான் இவருக்கு தெரிய வருது. இந்த இடத்துல தான் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. இது குதிரை இல்ல விழமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பையனுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க. இவங்க ஸ்கூல் டைம்ல இவரை பாரின்னு கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் இப்பதான் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. நான் முன்னாடி போறேன் வான்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவர் வேகமா உங்களை சேஸ் பண்ணி ஒரு இடத்துல பிடிச்சிடுறாரு. என்ன உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படிதானேன்னு கேக்குறாரு. இவங்க ஆமான்னு சொல்றாங்க. தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கர் மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஒரு பக்கம் போறேன் நீங்க ஒரு பக்கம் போங்கன்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவர் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா ஃபீல் பண்றாரு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான பாதையா இருக்கும். அவங்க தாண்டி வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி இவருக்கு நிறைய கேள்வி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. மனசு கேட்காம ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. இப்ப வேற ஒருத்தர் கிட்ட லிப்ட் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அவங்க பைக்கை ஓட்ட முடியாம அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறது இவருக்கு புரியுது. இப்ப இவர் இருக்கார்ல, லக்கேஜ் எல்லாம் எடுத்து அவங்க கையில தந்துடுறாரு. பின்னாடி உட்காருங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே பின்னாடி உட்காந்துடுறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இவரும் உங்க ஆர்ட் எதுக்காக இவ்வளவு வேகமா துடிச்சிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது ஏன் ஆர்ட் கிடையாது, இது பாரியோட ஆர்ட்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டனே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. லைட்டா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுவுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி போறாங்க. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. நம்மளால தான் பாரி இறந்து போயிட்டான்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு கில்ட் இருக்கும். அந்த கில்ட்டை விட்டு அவர் கடைசியில வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.